ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இமேஜை வந்து பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐஃபோனில் இப்போ உங்கள் ஐஃபோனில் ஃபோட்டோஸ் ஆப்புறக்குள்ளே அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோஸை இப்போ பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ அப்படின்னா ஒன்றை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் இப்போ நான் பிடிஎஃபாக வந்து ஷேர் பண்ணுறதுக்கு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அதில் ஷேருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனுக்கு நேராக அந்த ஷேர் ஐக்கானை தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளோடது பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அதை வந்து மெயில்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். போட்டியம், ஜிமெயில் எதில் வேணாலும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஏர்ட்ராப் யூஸ் பண்ணி இன்னொரு ஐஃபோனுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் தான் சென்ட் பண்ண போகிறேன். வாட்ஸ்அப்பில் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் வந்து நமக்கு பிடிஎஃபாக வந்து சென்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து 2-3 இமேஜஸ் சேர்த்து வந்து பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு செலக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த 2-3 இமேஜை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஷேருன்னு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிரிண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே ஆப்ஷனுக்கு நேராக இங்கே ஷேருன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே நமக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக இருக்குது. இப்போ அதை எதில் ஷேர் பண்ணணுமோ அதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ எல்லா இமேஜுமே வந்து பிடிஎஃபாக நமக்கு வந்து சென்ட் ஆகிட்டு. இப்போ அதே மாதிரி இன்னொரு மெத்தட் வந்து அதே வந்து ஃபோட்டோஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்தெந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்பணுமோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மெத்தட்லேயும் அனுப்பலாம், இந்த மெத்தட்லேயும் அனுப்பலாம். இந்த 3 இமேஜை வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். சேவ் டு ஃபைல்ஸுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஃபைல்ஸில் சேவ் பண்ணிக்கிங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஐக்ளவுடில் போய் சின்க்ரோனைஸ் ஆகிடும். இப்போ மேலே சேவ்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கொடுங்க. கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. இப்போ உங்கள் மொபைலில் ஃபைல்ஸுங்கிற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐஃபோனில் ஃபைல்ஸுங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஐக்ளவுட் ட்ரைவ்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம செலக்ட் பண்ண இந்த 3 இமேஜும் இங்கே வந்து சேவ் ஆகிட்டு, இப்போ இந்த 3 இமேஜையும் நம்ம வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எப்படி வந்து சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 3தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே வந்து ஷேருன்னு இருக்குல்ல, அதை கொடுத்து இந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே அந்த ஷேருங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து இந்த பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகுது பாருங்கள். இப்போ எல்லாமே பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிட்டு அதே போல் நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஐஃபோனில் 2 மெத்தடில் நீங்கள் பிடிஎஃபாக ஒரு இமேஜையோ இல்லை மல்டிபிள் இமேஜையோ வந்து கன்வெர்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.